அன்பான மிதுன ராசி நேயர்களே, புதன் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. கடவுளை தினமும் வணங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பீங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை படித்தும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, அனுபவப்பட்டும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பாக்கியமாக நினச்சி நன்றி உணர்வோடு இருப்பீங்க. மற்றவங்க கிட்ட போலியாக நடிக்க தெரியாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பழமொழி இருக்கும். அது மாதிரி எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக சொல்லிடுவீங்க. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு விதமான குணம் இருக்கும். எதையாவது புதுசாக கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல துடிப்பாக இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதையாவது படிச்சுக்கிட்டு அல்லது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10th +2 டிகிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சிருப்பாங்க. கலைத்துறையிலையும் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில பேர் பாடகர்களாக, இசையமைப்பாளர்களாக, எழுத்தாளர்களாக, படைப்பாளிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை உடனே கற்றுக்கிட்டு சுயமாக முன்னேற்றம் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுறதுல கில்லாடிங்க. கேலியும் கிண்டலும் நகைச்சுவமாக பேசுறதுல கெட்டிக்காரங்க. இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்கும். நண்பர்களோட கலந்துரையாடுறது, விவாதம் செய்கிறது, பொழுதுபோக்காக பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவிடுவாங்க. எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. சோம்பலுக்கு என்றைக்குமே இடம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஒருத்தரை பார்க்குறாங்கன்னா பார்த்த உடனே அவங்க எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. தாம் பழகிற யார்கிட்டையும் அந்தஸ்தை பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி அன்பு காட்டுறதுல பாரபட்சமும் காட்ட மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. இவங்களுடைய சிந்தனையும் செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் பாசிட்டிவாக, எந்தவித கவலையும் இல்லாத மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் தனக்கான விஷயங்களை எப்படி அடையணும் அப்படிங்கிற சூட்சமம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. பேசி பேசியே மற்றவங்களை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியும், டிசம்பர் 16ஆம் தேதி சூரியனும், டிசம்பர் 20ஆம் தேதி சுக்கிரனும், டிசம்பர் 29ஆம் தேதி புதனும் தனுசு ராசியில் பெயர்ச்சி அடைய போகிறாங்க. இந்த மாதிரி 4 கிரகங்களும் ஒரே வீட்டில் இருக்க போகிறாங்க. இதனால் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 4, 8, 12 வீடுகள் எல்லாமே இல்லறம், உறவுகள், மறைவு ஸ்தானம் மற்றும் தடைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு. இந்த ஸ்தானங்களில் செவ்வாய், கேது அல்லது சனி போன்ற பாவ கிரகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா மனசுல அமைதி இருக்காது. சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரும். இது எல்லாம் பிரிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் அப்படிங்கிறவர் மனைவியை குறிக்கக்கூடியவர். அது திருமண இன்பத்தையுமே குறிக்கும். சுக்கிரனோடு கேது சேரும்போது அது திருமண வாழ்வுல குழப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும். திடீர்னு பிரச்சனைகள் அல்லது பிரிவினை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல பெண்ணாக இருக்கீங்கன்னா பெண் ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடியது. செவ்வாயோட கேது சேரும்போது கணவனோடு கருத்து வேறுபாடு, சண்டை அல்லது விவாகரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். இது போன்ற சில கிரக நிலைகள் காரணமாகவும் சிற்றின்பங்கள் மேல அதிகமான ஆர்வம் இருப்பது, சுய ஒழுக்கம் குறைவாக இருப்பது மற்றும் தவறான பழக்க வழக்கம், நண்பர்களுடைய சேர்க்கை, இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை, இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும். மனிதனுக்கு இருக்கவே கூடாத அளவுக்கு அதிகமான மது பழக்கம், போதை பழக்கம், தன்னுடைய வாழ்க்கை துணை மேல நம்பிக்கை இல்லாம அடித்து துன்புறுத்துறது, இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடல் நலனையும் கவனிக்கிறது இல்லை. இதனாலேயே இதயம் சார்ந்த நோய்கள், கல்லீரல் பாதிக்கப்படுறது, கிட்னி செயலிழந்து போறது மற்றும் புதுவிதமான புற்றுநோய்கள், இதுவெல்லாம் அவங்களுடைய வாழ்நாள குறைச்சிட்டு இருக்கிறத நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இது மாதிரி எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள்ல உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த உங்களுக்கு உயிரான உறவு இந்த வாழ்க்கையவே வெறுக்கிற மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடக்கலாம். ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் நடந்துக்க கூடாது அப்படின்னா மனசு விட்டு பேசுங்க. அவங்களோட நேரத்தை அதிகமாக செலவிடுங்க. உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்குங்க. பணம், வசதி, வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு ஒரு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. பணம் அப்படிங்கிறது நமக்கு
தேவையாக இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம முழுசா வாழ முடியாது. இதற்கு பிறகு அவங்க மேல நீங்க உண்மையான அன்பு காட்டுறது, சாப்பிட்டியா அப்படின்னு மனசார கேட்கறது, அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கறது, எந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க, எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பதி எம்பதி எல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் மூலமா பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க விவாகரத்தே வாங்கியிருந்தாலும் கூட இருவருடைய உள்ளத்திலும் உங்களுக்கு தூய புரிதல் வர்ற வரைக்கும் உண்மையா நடந்துக்குங்க. வெறும் வார்த்தைகளால மட்டும் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லாம உண்மையில அதை நடத்தி காட்டுங்க. அவங்களுடைய மனசு கல்லாகவே இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. உங்க வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் இதுவெல்லாம் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில மாறும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில தான் உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளையும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடந்து வர்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தாங்க தெரியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு என்னப்பா ஜம்முன்னு இருக்காங்க, ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனா உண்மையான நிலைமை உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மூணாவதா ஒருத்தர் நுழைஞ்சு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த நபர் கண்டிப்பா உங்களை விட்டு விலக போறாருங்க. அவர் மூலமா நீங்க அடைஞ்ச அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. இதுக்கப்புறமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கூடுதலான கவனம் செலுத்த போறீங்க. தீராத வியாதிகள் இருக்கு, சரியாகல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சரியான சிகிச்சை முறைகளை இப்ப எடுத்துக்கிறது மூலமா நீங்க மறுபடியும் ஆரோக்கியமா நடமாட முடியும். உங்களை பார்க்கறவங்க ஆச்சரியப்பட்டு பேசுற மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் செயல்பாடுகள் எல்லாமே இருக்க போகுதுங்க. உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமா மாறப்போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க. பள்ளி கல்லூரிகள்ல படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்புல அதிகமான கவனம் செலுத்துவாங்க. போட்டித் தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல அவங்களுக்கு ஆர்வத்தோட செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். தேர்வுல எல்லாத்திலையும் வெற்றி பெறுவாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 20 வயசுல இருந்தாலும் சரி 60 வயசுல இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பிடாம எதையோ ஒண்ணு நினைச்சு மனசை வருத்திட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்க போகுது. ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே செய்ய போறீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது. மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்யறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க. அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும். பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபட்டு இருக்கும். இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும். எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க. பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்துல இதுவரைக்கும் சரியான புரிதல் இல்லாம போறது, பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும். 2026 புத்தாண்டுல இதுவெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க. நீதிமன்றத்துல வழக்குகள் இருந்தா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது. நீண்ட காலமா பணம் வருவதில் உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா கிடைக்க போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க. இதுவரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மாத்துங்க. எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்பெல்லாம் பணத்தை பத்தி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா என்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்லை, நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க. உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும்போது உங்களுக்கான வருமானம், தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது. அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்னைக்குமே கேள்விக்குறியோட இருக்காதீங்க. முழுசா நம்புங்க. சத்தியம் சொல்றேன், கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும். சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க. தெரிஞ்சு சில பேர் துரோகங்களை செய்வாங்க. இன்னும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது, இது என்னால செய்ய முடியாது, இது எனக்கு நடக்காது அப்படின்னு
நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க. அதனாலதான் இது வரைக்கும் கைக்கு எட்டினதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவா இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க ராஜாவா இருக்க போறீங்க. 2026ஆம் ஆண்டுல நீங்க ஒரு புது மனுஷனா வாழ போறீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.